இந்த மார்க்கு 5வது சுவிசேஷத்தில் நாம் படித்த சம்பவம் ஒரு மிக அற்புதமான சம்பவம். என்னுடைய விருப்பம் இயேசுவோடு கூட ஒரு முழு நாள் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவரோடு கூட அந்த சீஷர்கள் எப்படி பிரயாணம் செய்து அவர் செய்த அற்புதங்களை அவர் நேரடியாக கண்டதை போல நானும் பார்த்துருந்தா எப்படி இருக்கும் என்று இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். இயேசு சீஷர்களோடு கூட படகில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ராத்திரியில் ஒரு மிகப்பெரிய கடும் புயல் அடிக்கின்றது. இவ்வளோ பெரிய சீஷர்கள், இவர்களெல்லாம் மீனவர்கள், கடலில் தான் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல கதறின பொழுது இயேசு எழும்பி நின்று சும்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த புயல் அமைதியாய் மாறுகின்றது. உடனடியாக சூழ்நிலைகள் மாறி அந்த இடத்தில் ஒரு சமாதானமும் அமைதியும் வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு அந்த அற்புதத்தை செய்த பின்பதாக, அந்த அக்கறைக்கு வந்த பின்பதாக, அந்த கிராமத்தில் அவர் கால் எடுத்து வைக்கிறார். அவ்வளோதான். பிசாசால் அலக்களிக்கப்படுகின்ற ஒரு மனிதன். இந்த கிராமத்தில் இருக்கின்றவங்க எல்லாரும் எவ்வளோ அவனை கட்டுப்படுத்தும்படியாக பிரயாசப்பட்டு அவனை கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்து காற்றில் தான் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்குள் லேகியோன் என்ற ஒரு பிசாஸ், அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 பிசாசு அவனை அலக்களித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். எவ்வளோ கொடூரமான ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை அவன் சந்தித்திருப்பான். ஆனால் இயேசு அந்த கிராமத்து கரையில் கால் எடுத்து வைத்த உடனே அவ்வளோ சத்துருக்கள் அவனுக்குள் இருந்தாலும் இயேசு அங்கே வந்த உடனே அவன் அலக்களிக்கப்பட்ட மனிதன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் சாத்தானே அவன் சொல்கிறான், நீர் தேவகுமாரன், எங்களை விட்டு தூரம் போ என்று சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, விடுதலை பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ வருடங்களாக அவனை கட்டுகள் வைத்திருந்த அந்த மனிதன் அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன உடனே அவனுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டான். எவ்வளோ ஒரு அந்தகார சக்தியிலிருந்து இயேசு ஒரு வார்த்தையினால் விடுவிக்க முடியும் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் இயேசுவின் வார்த்தை உங்களையும் என்னையும் நோக்கி வருகின்றது. எப்பேற்பட்ட சாத்தானுடைய கட்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சாபத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உங்கள் வாழ்க்கையில் கால் எடுத்து வைப்பார் என்றால் எப்பேற்பட்ட அரங்கமாக இருந்தாலும் அது இயேசுவுக்கு முன்பதாக விழுந்தே ஆகணும். அந்த சத்ருவின் அந்தகார கிரியிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுதலை பெற்றே தீர்வீர்கள்.